இந்த பாபிலே, இந்த பாடத்திலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜ் பயணத்திற்கு அழைத்த நிகழ்வை பற்றி அவர்கள் விவரிக்கின்றார்கள். அந்த ஹதீஸிலே அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய வீட்டின் உயர்ந்த பகுதி முகட்டு பக்கம் பிளக்கப்பட்டு திறக்கப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டில் இறங்கினார்கள். இறங்கி எனது கல்பை, எனது இதயத்தை பிளந்தார்கள். அப்படி பிளந்து ஜம்சம் தண்ணீரை கொண்டு அதை சுத்தப்படுத்தினார்கள், கழுவினார்கள். ஜம்சம் தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்தி கழுவினார்கள். அது மாத்திரமன்றி தங்கத்திலான ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு வந்து, தங்கத்திலான ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு வந்து அந்த தட்டிலே ஈமான் எனும் நம்பிக்கையோடு ஹிக்மா எனும் ஞானத்தையும் நிரப்பி என்னுடைய கல்புக்குள் ஊற்றினார்கள். ஊற்றிய பின்பு அதை அதை அடைத்து விட்டார்கள். அதன் பிறகு என்னை கையுடன் வானலோகத்துக்கு அழைப்பதற்குண்டான அந்த மிஅராஜ் பயணத்தை அழைத்து சென்றார்கள் என்பதாக இந்த ஹதீஸிலே அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நிகழ்விலே நாம் விளங்க வேண்டிய ஒரு சில சட்டதிட்டங்கள், அதிலே மிக முக்கியமான ஒன்று, அல்லாஹ்விடத்திலே போகக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய பரிசை எடுத்துக்கொண்டு வருவதற்காக வேண்டி தன்னை தயார்படுத்தக்கூடிய விதத்திலேதான் அவர்களுடைய சுத்தமான கல்வை மீண்டும் சுத்தம் செய்யப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்று ஜம்சம் தண்ணீர் என்பது உலகத்திலே ஆக சுத்தமான ஒரு தண்ணீராக இருந்தும் அந்த தண்ணீருடைய ஜம்சம்க்கு மென்மேலும் சுத்தத்தன்மையை அதிகரித்த ஒரு நிகழ்வாகவே இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வை சுத்தப்படுத்தியதை சூஃபியாக்கள் பார்க்கின்றார்கள். சூஃபியாக்களுடைய பார்வையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கல்பு சுத்தமான கல்பு, அந்த கல்வை ஜம்சம் நீரால் சுத்தப்படுத்தியது கொண்டு அந்த ஜம்சம் தண்ணீருக்கு சிறப்பு மென்மேலும் அதிகரித்தது என்பதை சூஃபியா மகான்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த தண்ணீரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ரிவாயத்திலே இன்னஹா முபாரகத்துன் இன்னஹா தஆமு துஅமின், இது பரக்கத் பொதிந்த தண்ணீர் என்பதாகவும், இது ஒருவருடைய சாப்பாட்டுக்கு பகரமாக பசியை தீர்க்கக்கூடிய அளவுக்கு பொதிந்து உள்ள ஒரு சாப்பாட்டினுடைய தன்மை கொண்ட தண்ணீர் என்பதாகவும் சொல்கிறார்கள். இது முஸ்லிம் ஷரீஃபிலே ரிவாயத் செய்யப்பட்டுள்ளது. இது ஒருவனுடைய ஆன்மீக பலத்தையும் உடல் பலத்தையும் அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு தண்ணீர் என்பதாகவும் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். வெறுமனே குடிப்பதற்கு தாகத்தை மாத்திரம் நீக்கக்கூடிய ஒன்று அல்ல, மாறாக பசித்திருக்கக்கூடியவருடைய பசியையும் அடைவழைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை கொண்டதாக இந்த தண்ணீர் இருக்கிறது. முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய கிரந்தத்திலே அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாம் ஆன சம்பவத்தை விவரிக்கின்ற பொழுது இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவில் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தஅவாவை, அவர்களுடைய தூதுத்துவத்தை பற்றி விளக்கம் தெரிந்து கொள்ள வந்த நிகழ்வு. பல நாட்கள் மக்காவில் தங்கியிருந்தார்கள். அவர்களுடைய கருத்துப்படி 30 நாட்கள் ஃபமகஸ்து பிஹா 30 பைன யோமின் வலைலத்தின், 30 நாட்கள் நான் இரவு பகலாக அங்கு தங்கியிருந்தேன். மாகானலி தஆமுன் இல்லா மாஉ ஜம்சம, எனக்கு அங்கு சாப்பாடு இருக்கவில்லை, மாறாக ஜம்சம் தண்ணீரை கொண்டு மாத்திரம்தான் நான் என்னுடைய காலத்தை கழித்தேன் என்பதாக சொல்கின்றார்கள். ஃபஸமின்து ஹத்தா தகஸ்ஸரத் உக்குன பத்னி, நான் அந்த தண்ணீரை குடித்த பொழுது என்னுடைய சதை மடிப்புகள் சுருக்கங்கள் சிதைகிற அளவுக்கு எனக்கு உடம்பு போட்டு விட்டது என்பதாக சொல்கிறார்கள். ஃபமா வஜத்து அலா கபிதி சுஹ்ஃபத்துல் ஜௌஇ,
நான் அந்த நேரத்திலிருந்து பசி என்ற தன்மை எனக்கு ஏற்படவில்லை என்பதாகவும் சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு சொல்கிறார்கள், இன்னஹா முபாரகத்துன் இன்னஹா தஆமு துஅமின் என்பதாக சொல்கிறார்கள். இந்த தண்ணீருக்குனுடைய சிறப்பு அம்சமே அது பசியையும் போக்கக்கூடியதாக இருந்தாலும் உள ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் கொண்டது என்பதையே இமாம்கள் நமக்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். மற்றொரு ரிவாயத்திலே இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிரந்தத்திலே சொல்கிறார்கள், மா உ ஜம்ஸம லிமா ஷுரிப லஹு. ஜம்ஸம் தண்ணீர் என்பது நாம் எந்த நியத்தில் குடிக்கின்றோமோ அந்த நியத்தில் அந்த நாட்ட தேட்டம் அடையும் என்பதாக சொல்கின்றார்கள். அதற்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது, ஒருவர் அந்த தண்ணீரை தாகத்துக்காக வேண்டி குடித்தால் தாகம் தீர்வது போன்று, நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர் அதை குடிக்கின்ற பொழுது என்னுடைய நோய் தீர வேண்டும் என்று குடித்தால் அதற்குரிய பரிபூர்ண சிபாவும் கிடைக்கின்றது என்பதாகவும், ஒருவர் தன்னிலே ஆற்றலையும் திறமையையும் பலத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நியத்தில் குடித்தால் அவருக்கு அவருடைய நியத்தின் பிரகாரம் அவருக்கு அந்த தண்ணீர் பலத்தையும் ஆற்றலையும் திறமையையும் கொடுக்க சக்தி பெற்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருவர் அறிவு ரீதியான ஞாபக சக்திகள் அறிவாற்றல் அவர் வேண்டும் என்று அந்த தண்ணீரை குடிக்கின்ற பொழுது, அல்லது தன்னிலே இருக்கின்ற அச்சம், பயம், பலகீனம் நீங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் குடித்தால் அதுவும் அவருக்கு நிறைவேறும். தன்னிலே இருக்கின்ற பயந்த உணர்வு, அச்சம், பலகீனம் போன்ற இந்த மனித இயல்புடைய தன்மைகள் நீங்க வேண்டும் என்று குடிக்கின்ற பொழுது அவருக்கு அந்த தண்ணீர் அதற்குரிய பிரயோஜனமும் அளிக்கும் என்பதாக இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த தண்ணீரை குடிக்கின்ற பொழுது சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன் வ ரிஸ்கன் வாசிஅன் வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. அல்லாஹ்வே, எனக்கு பிரயோஜனமான அறிவை தருவாயாக, விசாலமான ரிஸ்கை தருவாயாக, மற்றும் எல்லா நோய்களிலிருந்தும் ஷிஃபாவை தருவாயாக என்று சொல்லி குடிப்பார்களாம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளது. இப்படியாக ஜம்தம் தண்ணீரை கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்பை சுத்தம் செய்த பின்பு அவர்களை வானலோகத்துக்கு அல்லாஹு தஆலா அழைக்கின்றான்.